ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சிம் கார்டு நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற 4G சிம்மை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம சிஸ்டம்க்கோ இல்லைன்னா ஒயர்டு நெட்ஒர்க்காக மாற்றுறது அப்படின்னு சொல்லி. இப்போ சில இடத்துல பார்த்திங்கன்னா ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்ஸ் இருக்காது, ஆனால் நம்ம நெட் யூஸ் பண்ணுற பர்பஸ் இருக்கும். நம்ம சிஸ்டமில் ஒயரை கனெக்ட் பண்ணி ஒய்ஃபை வழியாலாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டாங்கிள் யூஸ் பண்ணி மோடம் யூஸ் பண்ணி நம்ம ஒயர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒய்ஃபையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான டிவைஸ் தான் இது. டிவைஸை ஓப்பன் பண்ணுறோம். வெறும் பாக்ஸு தான் இருக்குது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு சின்ன பேட்ச் கேபிள் கொடுத்துருக்காங்க, RJ45. ஓகே, ரெண்டும் RJ45 கேபிள் இருக்குது. வாவ், இது வந்து அந்த ரவுட்டருக்கு தர்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு பவரு. ஓகே, பவர் வந்து இதுக்கு தனி அடாப்டர்லாம் இல்லை. நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணாலோ இல்லை டிவிஆர் யூஸ் பண்ணாலோ அதுலேருந்து யூஎஸ்பி போர்ட்லேருந்தே பவர் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து அந்த மோடம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா RJ45 லேண்ட் போர்ட் இருக்குது, சிம் போடுற ஆப்ஷன் இருக்குது, பவர். இந்த கேபிள் இதில் பவரில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபோனில் இருந்து நம்ம ஜியோ சிம் இது நான் இங்கே யூஸ் பண்ணுறது. இதுலேருந்து நான் சிம்மை எடுத்து இதில் இன்செர்ட் பண்ண போகிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு மேலே வச்சு காட்டணுன்றதுக்காக வந்து இந்த மொபைல் சார்ஜ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அடாப்டர் தெரியுதா, அடாப்டர் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். அதே போல் இந்த கேபிள் வந்து கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. பேக் சைடில் போயிட்டு இன்செர்ட் பண்ணுறது பண்ணால் ரொம்ப உங்களுக்கு வச்சு டிஸ்பிளே காட்ட முடியாதுன்றதுனால கொஞ்சம் லென்த்து பேட்ச் கேபிளாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிஸ்டம் CPU மேலேயே வச்சுட்டு இதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சிம்மெல்லாம் இன்செர்ட் பண்ணிட்டு அப்படியே கூட செட்டிங் வச்சு விட்டுடலாம். இதில் வந்து இப்போது இந்த சிம் ஸ்லாட் இருக்குங்க இல்லையா, 4G சிம் ஸ்லாட்டில் 4G சிம் இன்செர்ட் பண்ண போகிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போயிட்டு லாக் ஆகிடுது. ஓகே, பவர் அப் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டார்ட்டு ரன்னில் ncpa.cpl அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த லேன் போர்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். லேன் போர்ட். ஓகே, இப்போ இதுதான் இந்த லோக்கல் ஏரியா கனெக்ஷன். இப்போ இந்த கேபிளை நான் அன்ப்ளக் பண்ணுறேன், கேபிள் அன்ப்ளக் ஆகும். ஓகே, இதை இன்செர்ட் பண்ணுறேன். கேபிள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எனேபிள் ஆகிடுது. இது பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ அன்ப்ளக் பண்ணுறேன். அகைன் ப்ளக்இன் பண்ணுறேன். ஓகே, லோக்கல் ஏரியா கனெக்ஷன் கனெக்ட் ஆகுது. இப்போ நெட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்றத ப்ரௌஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம்.
அதுலேயே டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்துருப்பாங்க. பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க.